ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஃபில்டர் காஃபிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் அம்மா வீட்டில் ஃபுல்லாக ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல, இங்கே நார்மல் காஃபி குடிக்கவே பிடிக்கல. இது வேறு எவ்வளோ ஊற்றணும்னு எனக்கும் கரெக்டாக தெரியல. குத்து மதிப்பாக இதை ஊற்றிட்டுருக்கேன். ஃபில்டர் காஃபி தூள் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு வாசமே. சரி, இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். அதோட ஃபில்டர் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு இப்போயே ஊற்றி வச்சிட்ருக்கேன். ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்நாக் என்னன்னு காமிக்கிறேன். இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் 65 இல்லை மஷ்ரூம் ஃப்ரை ரெசிபி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதை சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். நான் 1.5 டீஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். அப்புறமே ஒரு பிஞ்சு மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் கொஞ்சமாயிட்டு லெமன் ஜூஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட. லெமன் நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா காரத்தை எல்லாமே எடுத்துரும். ஸோ அது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாரி அதை மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது ஒரு டீஸ்பூன் கிட்ட. கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் மட்டும் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடணும். மேக்ஸிமம் 1 டேயில் பண்ணிடுங்க. ஏன்னா முள்ளெல்லாம் அப்புறம் கருப்பாக ஆரம்பிச்சிடும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெயும் காய வச்சிட்டேன். அப்படியே ரெடியாக ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். கரெக்டாக இருக்க மசாலா. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டப்போ நல்ல சவுண்டு வரும். கொஞ்ச நேரத்துலேயே இந்த சத்தம் எல்லாம் அடங்கிடும். அப்போ உங்களுக்கு தெரியும் எடுக்கலான்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா மஷ்ரூம் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் மேரினேட்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு உடனே தான் போட்டு எடுத்தேன். மசாலா பாருங்கள் அப்படியே நல்லா கூட்டாயிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுட்டேன். ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மசாலாலாம் பிரியாது, நீங்கள் உடனேவே ஃப்ரை பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு ஆர்டரும் கூட முடிச்சிட்டேன். இது தான் பார்த்திங்கன்னா 1/2 kg பைனாப்பிள் கேக். இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். சுற்றிட்டு இந்த மாதிரி லீவ்ஸ், மேலே கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா கேக். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னுடைய ஃபேவரெட் ரெசிபி ஆயிடுச்சு. இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.